அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பாங்க என்று கூறினாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் என்னை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ச்சி நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னன் ஒரு புறாவுக்காக அதன் உடனே தந்த திபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமாக வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்றானே மன்னினி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியில்லா சிறப்பினுடைய மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவினான். ஓ, இப்பொழுது புரிகிறது. அந்த கோவலின் மனைவியாடி? போதும் மன்னா, நிறுத்து. என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அது ஏற்புடையது. அது அறநெறி ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார்? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் என்பது தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நான் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் திருடன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பு ராணியின் சிலம்பு இல்லை, சிலம்பென்ற அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மையானா? உண்மையாயின் ஆணிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே உண்மையை உணர்த்துகிறேன். கோவலனிடம் இருந்து கைப்பற்றிய அச்சிலம்பை கொண்டு வா. வீட்டில் சும்மா இதோ உன் கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே. உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனிமேல் வெண்கொற்றை இன்றோடு முடிவதாக